திராவிட இயக்க வரலாறு என்பது நூற்றாண்டு கால வரலாறு. கலைஞருடைய வரலாறு நூற்றாண்டு கண்ட வரலாறு. இனமான பேராசிரிய வரலாறு நூற்றாண்டு கண்ட வரலாறு. அறிஞர் அண்ணாவுடைய வரலாறு நூற்றாண்டு கண்ட வரலாறு. நூற்றாண்டு என்பது வார்த்தையால் அல்ல, 100 ஆண்டை கடந்து மக்களுக்கு உடைத்து பாடுபட்டு இன்றைக்கு புகழோடு இருக்கிற தலைவர்கள் நான் சொன்ன தலைவர்கள். அப்படி பல நூற்றாண்டு கண்ட தலைவர்கள், பல நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பவள விழா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு கொண்டிருக்கிறது 75வது ஆண்டு விழா. அந்த பவள விழா ஆண்டு கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் தமிழகத்தின் 3 முக்கிய பிரச்சனையை கண்டித்து இளந்தலைவர் அருமையண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதி தோறும் ஒரு கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டும் என சொன்னார். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் ஜோயல் அவர்களும் மாவட்ட அமைப்பாளரும் துணை அமைப்பாளர் ரவி அவர்களும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களும் மூத்த முன்னோடிகளும் ஒன்று கூடி மிக அற்புதமான முறையில் மாநாட்டை போல ஒரு கண்டன கூட்டத்தை இளைஞரணி ரவி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிலே அன்பு குழந்தை பேசியது, அருமை சகோதரி சுபத்ரா பேசினார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் அறுதியிட்டு சொல்கிறேன், 1000 ஆண்டுகள் ஆனாலும் திமுக கழகத்தை எந்த கொம்பனாலும் தட்டி பார்க்க முடியாது என்பதற்கு அத்தாட்சி பத்திரம் இந்த கூட்டம். திமுக கழகம் என்பது ஏதோ தேர்தலுக்காக அல்ல, ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல, கோட்டை கொத்தளத்துக்காக அல்ல, இனமும் மொழியும் இரு கண்கள் என்று வாழுகிற ஒவ்வொரு தமிழனுடைய ஊனில் உதரத்தில் ரத்தத்தில் கலந்திருக்கிற பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கணபதி அவர்கள் தெள்ளந்தெளிவாக நிகழ்ச்சிக்கான நோக்கம் என்ன, மாவட்ட செயலாளர் செய்த முயற்சி என்ன, இளைஞரணி ரவியினுடைய பணி என்ன, இந்த நோக்கத்தினுடைய வெற்றி வேட்கை என்ன என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார். சுபத்ரா அருமையாக பேசியிருப்பார். அருமை மழலை அற்புதமாக சொன்னது. மேடையில் இருக்கிற நாங்கள் மட்டுமல்ல, அருகில் உட்கார்ந்தவுடன் அருமை அண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அருணாச்சலம் என்னிடம் சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை வைத்து நான் போரூரில் கூட்டம் நடத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பெயரை கூட சொல்லவில்லை, நான் அழைப்பதிலை பார்த்துவிட்டு சொன்னேன், போரூர் அண்ணன் அருணாச்சலம் தானே என்று கேட்டேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், சட்டக்கல்லூரி மாணவனாக படித்த போது போரூரில் மேடை போட்டு கொடுத்த அதே எங்கள் அண்ணன் அருணாச்சலமும் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார். 5 வயது குழையும் வாழ்க கலைஞர் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்கிற எதிரி யார், அவனுடைய ஆயுட்காலம் என்ன? திமுக கழகத்தை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன், கலைஞரை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று பேசியவனுக்கெல்லாம் நினைவாலயம் எழுப்பிய பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுக கழகத்தினுடைய வரலாறு. எங்களை தொட்டு பார்த்தவன் தான் கெட்டு போயிருக்கிறான், தவிர நம்பி வந்தவனை வாழ வைக்கிற ஒரே பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கம்பீர இயக்கம். நம்பி வரலாம், ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல. அருமை அண்ணன் ஜோயல் போன்றவர்கள் இளைஞரணி படையில் தலைவரோடு பணியாற்றி, அதன் உதயநிதி அவரோடு பணியாற்றி மாநிலம் முழுவதும் இருக்கிற மாவட்ட அமைப்பாளர்களை தொடர்பு கொண்டு லட்சியத்தோடு இளைஞரணியை தூக்கி பிடிக்கிறோம் என்றால் எதற்கு? நம்முடைய உணர்வை கட்டி காப்பதற்காக அல்லவா? ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது ஏனோ கண்டன கூட்டம் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், கோட்டை கொத்தளம் சொகுசு வாழ்க்கை வாழ தெரியாத அதுவல்ல. அண்ணா சொன்னார், பதவி என்பது என் தோளில் போடுகிற துண்டு, இந்த துண்டை நான் என்றைக்கு இழப்பேன், ஆனால் இடுப்பில் கட்டி இருக்கிற வேட்டியை, லட்சியத்தை என் வாழ்நாளில் இறக்க மாட்டேன் என்று சொன்னது பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் தம்பிகள் திமுக கழகத்தின் கூடாரம். அதே தலைவர் கலைஞர் சொல்லுவார், இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று எண்ணக்கூடியவன் கழகத்தின் ரத்த நாளம். சொல்லுவது கலைஞர் கோவிசெலியன் அல்ல, சொல்லுவது கலைஞர் அண்ணன் ஜோயல் அல்ல, சொல்லுவது கலைஞர் அண்ணன் கணபதியோ அண்ணன் ரவியோ அல்ல. இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று எண்ணுபவன் கழகத்தின் ரத்த நாளம்.
இந்த இயக்கம் எனக்கென்ன செய்தது என்று எவனாவது கருதுவானையானால் அவன் இந்த இயக்கத்தின் புற்றுநோய் என்று நம்மை அடையாளம் காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புத தலைவர். அதைதான் அண்ணன் தளபதியும் சொன்னார். எல்லோர் உடலிலும் சிகப்பு ரத்தம் ஓடும், ஆனால் திமுக தொண்டனுடைய உடலில் கருப்பும் சிவப்பும் கலந்த ரத்தம் ஓடும், அதுதான் திமுக ரத்தம் என்று நமது உணர்வில் ரத்த வெறியை ஊட்டியவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் பிள்ளை அண்ணன் தளபதி. எனவே ஆளுங்கட்சி என்பது எங்களுக்கு பெருமை, மக்களுக்கு பணியாற்ற. ஆனால் திமுக தொண்டன் வெறி பிடித்து கிடக்கிறான். ஆளுங்கட்சி என்ற கட்டுப்பாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இல்லை என்றால் ஒன்றிய அரசு செய்கிற அடாவடித்தனத்திற்கு, அக்கிரமத்திற்கு, ஏதோ அதிகார போக்கிற்கு, தமிழனை மதிக்காத அவமரியாதைக்கு கட்டுப்பட்ட காரணத்தால் கட்டுண்டு கிடக்கிறோம். தலைவர் கண்ணசுவில் தமிழகத்தை புரட்சி மாநிலமாக மாற்றுகிற வல்லமை திமுக கழகத்திற்கு உண்டு. இந்தியை திணிக்கிறாயே, என்ன பயன்? இன்றைக்கு நேற்றைக்கா இந்தியை திணிக்கிறாய்? இந்தி என்ற மந்தி மொழி வேண்டாம் என்று 38 சொன்னோம். 1938 பெரியார் தலைமையில் போராட்டம், சிறைச்சாலை சென்றோம். சாத்தூர் பாலகிருஷ்ணன், மேயர் சிட்டிபாபு, செத்துப்போன தியாகிகள் பட்டியலை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கீழப்பழூர் சின்னசாமி, தாளமுத்து நடராசன், எப்பேற்பட்ட தியாகங்களை செய்துவிட்டு திமுக கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. கலைஞர் தான் சொல்லுவார், நான் மேடையில் என்று பேசுகிறேன் என்று சொன்னால் இது பலகையால் அமைக்கப்பட்ட மேடை அல்ல, என் தொண்டன் முதுகெலும்பின் மீது ஏறி என்று பேசுகிற என்ற உணர்வு எனக்கு உண்டு என்று தொண்டனுடைய உழைப்பை பாராட்டிய தலைவர். அந்த தலைவனை போல் கட்சியை கட்டி காக்க இன்னொரு தலைவர் உண்டா? 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் முதலமைச்சர், சினிமா மோகம். 10 ஆண்டு காலம் அஇஅதிமுக ஆட்சி தமிழகத்தில், தளபதி திமுகவின் தலைவர். எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம். திமுக தொண்டன் சோர்ந்து போனானா, கவலைப்பட்டானா, கண்ணீர் விட்டானா, கட்சி மாறினானா, கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போனானா, மாற்று கட்சிக்காரன் வீட்டு வாசப்படியில் நின்றிருப்பானா? எவ்வளவு அடக்குமுறை, சித்திரவதை, சிறைச்சாலை. வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் சனி ஞாயிறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது என்ற பெயரில் திமுக தொண்டன் பட்ட கடினம் உழைப்பு எவ்வளவு? கேட்டா சொல்லுவான், வெள்ளிக்கிழமை நைட்டு பிடிச்சாதான் சனி ஞாயிறு ஜாமீன்ல வர முடியாது, திங்கக்கிழமை தான் ஜாமீன்ல வந்தாலும் வரலாம். இதை நினைத்து திமுக தொண்டன் பயந்தாலும் கூட சொல்லுகிறேன், கட்சி மாறினானா? அடக்குமுறை, சித்திரவதை, சிறைச்சாலை, சிறை கொடுமையில் வீரபாண்டி ஆறுமுகம் என்ற அற்புத தலைவர் மறைந்தே போனார். இழப்புகளை சந்தித்த கட்சி திமுக. இன்றைக்கு சொல்கிறேன், இவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், இன்றைக்கு சொல்கிறேன், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக திமுக தொண்டன் எழுந்து நிற்கிறான் என்று சொன்னால் இந்த இயக்க உணர்வு என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? எனவே சொல்லுகிறேன், எங்களின் தலைவர் கலைஞர் என்று சொல்லுவதில் இருக்கிற பெருமை, எங்களை கட்டியாளுகிற தலைவர் தளபதி என்று சொல்லுவதில் இருக்கிற சிறப்பு, எதிர்காலத்தில் எங்களை ஆள இருக்கிற தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லுவதில் இருக்கிற பெருமிதம் இந்தியாவில், தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்காரனுக்காவது உண்டா? சொல்லு. நாளைக்கு எங்களின் தலைவர் இன்னார் சொல்ல முடியுமா? எனவே தலைமுறை கடந்து நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம். இந்திக்கு எதிரி அல்ல. என்னுடைய அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இந்தி திணிப்பு, அதை தான் எதிர்க்கிறோம். அதற்காக தான் கூச்சலிடுகிறோம். அதற்கான தகுதி படைத்த மொழியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இருமொழி கொள்கை தான் தமிழகத்திற்கு தேவை. அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ அஇஅதிமுகவும் சொன்னது. ஆனால் இன்றைக்கு வேஷம் போடுகிற எடப்பாடி, பாஜக வருமா வராதா என்று காத்திருக்கிற எடப்பாடி இரட்டை வேடம் போடுகிறார். மும்மொழி படித்தால் என்ன தவறு என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துகிற நீங்கள், அண்ணாவின் படத்தை கொடியில் போட்டிருக்கிற நீங்கள், அண்ணாவின் கொள்கைக்கும் எண்ணத்திற்கும் மாறாக நடக்கலாமா?
திமுக நடக்குமா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டெல்லி போனார். 2500 கோடி என் பள்ளி மாணவ மாணவியர்களுடைய நலத்திட்டத்திற்கு கொடு, நான் கொடுத்த வரி பணத்தில் எனக்கு திருப்பி கொடு என்றார். பிச்சை கேட்கவில்லை. மத்திய மந்திரி சொன்னார், நீ 2500 கோடி கேட்கிறாய், நான் 5000 கோடி கூட தருவேன், இது கையெழுத்து போட்டு கொடு, மும்மொழியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று 5000 கோடி அனுப்பி வைக்கிறேன் அடுத்த அரை மணி நேரத்தில் என்று சொன்னார். செய்தி ஓடியது. தலைநகரில் தளபதி இருந்தார், முதல்வர் இருந்தார், கட்சி தலைவர் இருந்தார். தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு நம்முடைய அன்பு தலைவர் தளபதி கொதித்து போய் சொன்னார், 2500 கோடி எங்கள் அமைச்சர் கேட்டால் 5000 கோடி தருவேன், மும்மொழியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறாயே, நீ 10,000 கோடி தந்தாலும் முன்னிடத்தில் மண்டியிட மாட்டேன், இந்திய எதிர்ப்பேன், தமிழ் மொழி காப்போம் என்று பணத்தை துச்சமான தூக்கி எறிந்து தன் நிதியில் நாட்டை ஆளுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எடப்பாடியாக இருந்திருந்தால் இப்பேற்பட்ட கருத்து, கொள்கை, லட்சியம் வந்திருக்குமா? ஏன் தமிழை நாம் போற்றி புகழ வேண்டும்? எப்பக்கம் புகுந்துவிடும் இந்திய எத்துணைப்பட்டால கூட்டி வரும். 14 வயதில் தமிழ் கொடியை கையில் பிடித்த கலைஞர், அவருடைய உழைப்பு தமிழகத்தில் பட்டு போகாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், தலைவர் நம்முடைய நினைவில் இருக்கிறார், பார்க்கிற இடங்களில் படமாக இருக்கிறார், வண்ண சுவரொட்டியாக இருக்கிறார். ஆனால் நான் மனதிலிருந்து கேட்கிறேன், நமது கட்சியோ, மாற்று கட்சியோ, எதிர்கட்சியோ, எதிரி கட்சியோ, துரோகி கட்சியோ, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், தமிழகத்தில் பிறந்த தமிழன் எவனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கலைஞருடைய சிந்தனை வராமல் ஒருவன் இருக்கிறான் என்று தமிழகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? மாற்று கட்சிக்காரன் கூட எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மை ஆட்கொள்வது அன்பு தலைவர் கலைஞர் தானே. அவர் பேசிய பேச்சுகள் தானே, எழுதிய எழுத்துகள் தானே, நடத்திய போராட்டங்கள் தானே, செய்த தியாகங்கள் தானே, செய்த சட்டங்கள் தானே. எனவே இப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் திமுக கழகமும் அதன் தலைவர் தளபதியும் என்று சொன்னால் எங்களை நீ அடிமைப்படுத்த நினைக்கிறாயே, நியாயம்தானா? இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, கலைஞருடைய போர்க்குணம் சாதாரண குணம் அல்ல. எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்கிறது, தமிழகத்தில் மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இது கலைஞர் எங்களுக்கு உணர்வை ஊட்டிய பூமி, பெரியார் உழைத்த பூமி, அண்ணா அரும்பாடுபட்டு தமிழ் உணர்வை கட்டி காத்த பூமி. பெரியாரும் அண்ணாவும் வடமாநிலத்தில் பிறக்கவில்லை, எனவே அவனுக்கு அந்த உணர்வு வரவில்லை. எங்கள் உணர்வில் கலந்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் கொள்கை, இனமான கொள்கை. அதிலும் தந்தை பெரியாருடைய உழைப்பு சாதாரண உழைப்பா? பெரியாரை பற்றி குறை சொல்லுகிறார்களே, பெரியார் 97 வயது வரை அப்பா அம்மா என்று முடியாத காலத்தில் முணுகி மூத்திர சட்டி இடிப்பில் கட்டிக்கொண்டு இது தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்தாரே. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றால் என் தமிழ் சமுதாயமே, நீயும் நானும் மனிதனாக வாழ்ந்திருக்க முடியுமா? வேட்டி சட்டையோடு உழவ முடியுமா? காலிலே செருப்பு போட முடியுமா? நாற்காலியில் உட்கார முடியுமா? எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு வாழ்வு கொடுத்த பேர் இயக்கம் திமுக கழகம் என்ற கம்பீர பேர் இயக்கம் மறந்துவிடக் கூடாது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மில் நம் குடும்பத்தில் எத்தனை பேர் BA BSc BCom? வெளிப்படையாக கேட்கிறேன், ஓட்டுக்காக அல்ல. நம் குடும்பத்தில் நம் முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் வீட்டில் எத்தனை பேர் BA BSc BCom MCom? நினைத்து பாருங்கள். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அண்ணாவும் கலைஞரும் பெரியாரின் கொள்கையை கையில் எடுத்ததற்கு பின்னால், அண்ணல் அம்பேத்கருடைய சட்ட பாதுகாப்பு தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கிடைத்ததற்கு பின்னால், கலைஞர் செய்து காட்டிய சாதனைகளால் இன்றைக்கு சாதாரண ஒரு குப்பனும் சுப்பனும் BA BSc BCom BE MCom MPhil PhD என்று தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை தூக்கி எறிந்துவிட்டு பட்டப்படிப்பை போட்டுக் கொள்கிறான் தமிழகத்தில் என்றால் திமுக செய்து காட்டிய சாதனை கொஞ்சமா நெஞ்சமா? நினைத்து பாருங்கள். எனவேதான் அந்த உணர்வு நம்மை தட்டி எழுப்புகிறது. 97 வயது பெரியார் 65 வயதில் கண்ணாடி போட்டு படிக்கிறார், மக்களுக்கு உழைக்கிறார்.
70 வயதில் கண்ணாடி போட்டும் படிக்க முடியவில்லை, எழுத முடியவில்லை. மாறாக பூத கண்ணாடியை அவர் படத்தில் பார்த்திருப்பீர்கள். பெரியார் உட்கார்ந்திருப்பார், விடுதலை நாடிதல் இருக்கும், கண்ணிலே கண்ணாடி, அதிலும் ஒரு கயிறு கட்டி இருப்பார், கையிலே ஒரு பூத கண்ணாடி. நான் கேட்கிறேன், கண்ணாடி போட்டும் அந்த எழுத்து மங்களாக இருக்கிறது என சொல்லி பூத கண்ணாடியை வைத்து படித்து எழுதி நமக்கு புத்தி சொன்ன பேராசான் தந்தை பெரியார் என்ற கம்பீர மனிதர் என்று சொன்னால் எங்களை எதிர்ப்பதற்கு துணிச்சல் உள்ள கூட்டம் யார்? யார் சொல்ல முடியுமா? பெரியார் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு மேடையிலே. இப்பொழுது கோவிசெலியன் பேசும்போது, சுபத்ரா பேசும்போது, அண்ணன் ஜோயல் பேசி இருந்தால் அவர் பேச்சு, அண்ணன் கணபதி பேச்சு, அண்ணன் வீரமணி பேச்சை கேட்கிறீர்கள், ரசிக்கிறீர்கள், கை தட்டுகிறீர்கள். கை தட்ட தட்ட இன்னும் நல்ல கருத்துகள் நிரம்ப வரும். ஆனால் அப்போது அப்படி அல்ல. பெரியார் அண்ணா கலைஞர் காலத்தில் செருப்படிகள், சோடா பாட்டில், கல்வீச்சு, ஏளனம், நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி, அவ்வளவு எதிர்ப்பு, தடுப்பு. அதையும் மீறி பேசினார் பெரியார் அண்ணா. பெரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு துண்டு சீட்டு அவர் கையில் வருகிறது, வாங்கி பார்க்கிறார். எழுதி கொடுத்தவன் என்ன எழுதியிருந்தான் என்று சொன்னால், பெரியார் வாங்கியவுடன் அந்த துண்டு சீட்டை படிப்பார். படித்ததை கேட்டுவிட்டு நாம் நக்கல் செய்யலாம், கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம் என்று காத்திருக்கிறான். எதிரே துண்டு சீட்டு கையில் வந்தது. பெரியார் கையில் வைத்துக் கொண்டு சொன்னார், அது எழுதியிருந்த வார்த்தை, நான் ஒரு முட்டாள். அவன் என்ன நினைச்சிட்டு எழுதி கொடுத்தான் என்றால், பெரியார் வாங்கியவுடன் நான் ஒரு முட்டாள் என்று படிப்பார் அவர் வாயாலே. அதை பார்த்து நாம் கிண்டல் செய்யலாம் என்று காத்திருக்கிறான். ஆனால் பெரியார் என்ற அறிவி ஜீவி அந்த துண்டு சீட்டை கையில் வாங்கி கொண்டு சொன்னாராம், யாரோ ஒரு தோழர் தன் பெயரை மட்டும் எழுதி இருக்கிறார், கேள்வியை எழுதாமல் விட்டிருக்கிறார். அந்த தோழர் மேடை ஏறி கேள்வி கேட்கலாம். அறிவு கூடாரம் திமுக கழகம், அறிவு பெட்டகம் திராவிட இயக்கம். நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட பேராண்மை வேண்டும். சிந்தனை சிப்பி சிபி சிற்றரசு திமுக கழகத்தின் பேச்சாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர். இளைய தம்பிமார்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் இருப்பது வெறும் கருப்பு சிவப்பு என்ற வண்ணத்திற்கு மட்டுமல்ல, நம் உடலில் ஊனில் ஊறி கிடக்கிற அந்த தியாக சிந்தனைகளுக்கு. சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு பேச்சாளர். ரத்தம் கக்க கக்க பேசுவார், வரலாறுகளை பேசுவார், இந்தியாவுடைய இயற்கை வளத்தை பேசுவார், இந்தியாவில் இருக்கிற இயற்கையின் பெருமையை பேசுவார். அப்பேற்பட்ட அற்புத பேச்சாளர், சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. கூட்டங்களில் பேசுவார். மறுநாள் காலை கூட்டம் போட்டு கேட்பார்களாம், சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? எந்த நாட்டுக்கு சிற்றரசு? மறுநாள் நம்முடைய தோழர்கள் கூட்டம் போட்டு சொல்லுவார்கள், சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு, எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்டீர்களே முட்டாள்களே. நீங்கள் ராஜாஜியை, மூதறிஞர் ராஜாஜியை, உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லுகிற ராஜாஜியை, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேசி பேசி வளர்ந்த கட்சி சிபி சிற்றரசு கதை புரியுதா? அன்பு தலைவர் கலைஞர் போராட்டம் முடிந்து 15 நாள் சிறையில் இருந்து சட்டமன்றம் போகிறார். காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். இன்றைய போல பலத்த கூட்டம் திமுகவில் அன்றைக்கு இல்லை. 50 பேர், 20 பேர், 40 பேர் அன்றைக்கு இருந்த திமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை. ஒற்றை நாடி உருவமாய் சிறைச்சாலை இருந்த கலைப்போடு போகிறார் சிறைச்சாலைக்கு. சட்டமன்றம் போகிறார், சிறையில் இருந்து விடுதலையாகி. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனந்தநாயகி அம்மையார் தலைவர் வருவதை பார்த்துவிட்டு அவங்க காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களோடு பேசிக்கொண்டே கேட்டாராம், என்ன கலைஞர், மாமியா வீடு எப்படி இருந்தது, ஜெயில எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. என்ன வார்த்தை? மாமியா வீடு எப்படி இருந்துச்சு? தலைவர் அந்த துண்டே சரி செய்து கொண்டு சொன்னாராம், பரவாயில்லை, உங்க அம்மா வீடு எனக்கு வசதியாக தான் இருந்தது. பேசி பேசி வளர்ந்த கட்சி சார் திமுக. பேசி பேசி திமுக கழகத்தை வெல்லுவதற்கும் பேசுவதற்கும் ஆள் உண்டா? இதே உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் கூட்டு
முட்டுச்சாலை. மாலை 5 மணி 5-6 பேர் நிற்கிறார்கள். ஒரு மணல் லாரி வருகிறது. 5-6 பேரும் அந்த லாரியை நிறுத்துகிறார்கள். லாரி ஓட்டுநர், லாரி டிரைவர் அந்த லாரியை வேகமாக திருப்பிக் கொண்டே மெல்ல திருப்புகிறான். நின்று கொண்டிருந்த 5-6 பேரும் சொன்னார்கள். அதில் ஒருவர், நாங்கள் உளுந்தூர்பேட்டை போக வேண்டும், எங்களை அழைத்துக் கொண்டு போங்கள் என்று நின்று கொண்டிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் லாரி ஓட்டுநரிடம். லாரி ஓட்டுநர் வண்டியை திருப்பிக் கொண்டே சொல்றார், நான் உங்களை நிறுத்தி ஏற்றிக்கிட்டு இறக்கி விட்டு போக முடியாது, நிறுத்தி உங்களை ஏற்றுக்கொண்டு இறக்கி விட்டு போக முடியாது, நான் அண்ணாவின் பேச்சை கேட்க வேண்டும், உளுந்தூர்பேட்டை வேகமாக போக வேண்டும், எனவே வழியை விடுங்கள் என்று திருப்புகிறார் வேகமாக. அண்ணா கூட்டம் கேட்க போறேன்னு லாரி திருப்புறார். நின்று கொண்டிருந்த 7-8 பேர் ஒருவர் சொன்னாராம், டிரைவர்னா ஓட்டுநர்னா அண்ணா பேச்ச கேட்க போறேன், நீ வேகமா லாரியை திருப்புறியே, அந்த அண்ணாதுரையே நான் தான், நான் வந்துதான் நீ கூட்டம் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடோடி வந்து அண்ணாவின் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டு அப்படியே தூக்கி உட்கார வைத்து இடையிலே டீ சாப்பிட வைத்து 8 மணிக்கு மேடையில் ஏற்றி 10:30 மணி வரை கூட்டம் பேசி பேசி திமுக கழகத்தை அண்ணாவும் கலைஞரும் வளர்த்தார்கள் என்று சொன்னால் இது தியாக கூட்டத்தின் அடையாளம், சாதாரண வரலாறு அல்ல. எனவேதான் எங்கள் மொழியை காக்க போராடுகிறோம், இனத்தை காக்க போராடுகிறோம். மாறாக நாம் தருகிற வரி, மத்திய அரசுக்கு தருகிற வரி, சோப்பிலே, சீப்பிலே, கண்ணாடியிலே, உணவு பொருளிலே, டீசலிலே, பெட்ரோலிலே, மின்சாரத்திலே, காலில் போட செருப்பிலிருந்து தலையில் வைக்கிற தேங்காய் எண்ணெய் வரை வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்றிய அரசுக்கு நாம் வரி கட்டுகிறோம். நாம் போடுகிற பிச்சை ஒன்றிய அரசுக்கு தருகிற வரி. அதில் வாங்கிக் கொண்டு ₹1 நாம் தந்தால் வெறும் 29 பைசா தமிழ்நாட்டிற்கு. அதுவே ₹1 உத்தரப்பிரதேசக்காரன் தந்தால் ₹2 ஊபிக்காரனுக்கு. இது என்ன நியாயம் என்று கேட்பதுதான் இளைஞர் படை தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாடு முழுவதும் கண்டன குரல் எழுப்பி கேட்கிறார். தமிழர்கள் என்ன உனக்கு இழிச்சவாயானா? அந்த 29 பைசாவது நீ முறையாக தருகிறாயா? இல்லையே. எனவே நிதியை திருப்பி தருவதில் கோளாறு, சேதாரம். அதை தட்டி கேட்கிறார் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி. அந்த வீரம் உரிமை நமக்கு உண்டு. மொழியை திணித்தால் 8 மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் தளபதி பின்னால் இருக்கிறார்கள். தெலுங்கிலே, ஆந்திராவில் இருக்கிறாரே சந்திரபாபு நாயுடு, அவர் முதலமைச்சராக இருந்த நேரம் கலைஞர் முதலமைச்சர். கலைவாணர் அரங்கத்தில் ஒரு அற்புத விழா, கலைஞர் மேடையில் இருக்கிறார். மேடையில் பேசி எல்லோரும் கலைஞரை தலைவர் அவர்களே, தலைவர் அவர்களே, தலைவர் அவர்களே என்று அழைத்து பேசினார்கள். கடைசியாக பேசிய அன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிற சந்திரபாபு நாயுடு சொன்னார், இங்கே இருக்கிற எல்லோரும் கலைஞரை தலைவர் 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 என்று அழைக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு மாத்திரம் தலைவர் அல்ல, ஆந்திராவின் முதலமைச்சராக இருக்கிற நானே சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்று அன்றைக்கு மனதார பாராட்டினார். அதே சந்திரபாபு நாயுடு, பாஜகவின் நாற்காலியில் ஒரு காலாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு, மொழி பிரச்சனை என்று வந்தவுடன் சொன்னார், தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவை தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லோரும் கடைபிடிப்போம், எங்களுக்கு வழிகாட்டி மாநிலம் தமிழ்நாடு என்று ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு தளபதியின் கையை பிடிக்கிறார் என்று சொன்னால் எங்கள் நிலை எங்கே உயர்ந்து கிடக்கிறது. இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒன்றிய அரசு எண்ணி திருந்த வேண்டாமா? எனவே நிதி பகிர்வில் பாரபட்சம். உங்களுடைய ஆசையும் கேட்கவில்லை. நம்முடைய அன்பு தலைவர் டெல்லி போனார். செய்தியை விரைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், வரலாறு மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. தலைவர் டெல்லி போனார். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் வீட்டில் அவரை சந்தித்தார். சந்தித்து தேநீர் சாப்பிடும் பொழுதே அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார் இந்திரா காந்தி அம்மையாரிடம், இந்திரா என்று சொன்னால் 144 அணிசேரா நாட்டுக்கு தலைவி, உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆணாக இருந்த வீர மங்கை.
சிவபெருமான் பெற்றெடுத்த சீமாட்டி. பங்களாதேஷ் யுத்தத்தை, பாகிஸ்தான் யுத்தத்தை நடத்தி காட்டியவர். இந்திரா காந்தி வீட்டில் முதலமைச்சர் கலைஞர், பிரதமர் இந்திரா காந்தி தேநீர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேநீர் குடிக்கும் போதே கலைஞர் சொன்னார், பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுவதை போல் அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கலைஞர் சொன்னார். தேநீர் சாப்பிட்ட இந்திரா காந்தி தேல் கொட்டியதை போல் ஷாக்காகி அந்த டீ கோப்பையை கீழே வைத்துவிட்டு கோபத்தில் கலைஞரை பார்த்து சொன்னாராம், மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை. சொன்னது இந்திரா காந்தி. கலைஞர் கேட்டது, தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எங்களுக்கு தர வேண்டும், நீங்கள் டெல்லியில் ஏற்றுவதை போல. அடுத்த வார்த்தை இந்திரா காந்தி சொன்னார், மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை. அதை உள்வாங்கிய கலைஞர் அடுத்து வினாடி பதில் சொன்னார், டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, நான் தேசிய கொடியை ஏற்றுவேன் என்று அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை போராடி பெற்று தந்த ஒரே தலைவர் இந்தியாவில் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். எடப்பாடிக்கு இந்த வரலாறு புரியுமா? நாட்டை ஆள துடிக்கிறார்களே, மாநில உரிமையினுடைய நலனை எப்படி காப்பது, எப்படி போராடுவது உங்களுக்கு தெரியுமா? மாறாக ஆட்சி அதிகாரத்தில் நாம் இறங்கிவிட்டோம். எம்ஜிஆர் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுகிற நேரம் தேசிய கொடி எம்ஜிஆர் கையில், இடப்பக்கத்தில் ஆர் எம் வீரப்பன், வலப்பக்கத்தில் அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லோரும் சூழ்ந்து நிற்க அந்த தேசிய கொடியை கையில் வாங்கிக் கொண்டு ஆளாளப்பட்ட எம்ஜிஆர் சொன்னாராம், என்னதான் அரசியலில் கலைஞரை வீழ்த்திவிட்டு நான் முதலமைச்சர் ஆகியிருந்தாலும், சொன்னது எம்ஜிஆர், கோவிசரியன் அல்ல, என்னதான் கலைஞரை வீழ்த்திவிட்டு அரசியலில் நான் முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் என்னை போன்றவர்களும் இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கும் பெற்று தந்த நமது தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 நன்றி. அந்த உழைப்பு, தியாகம், அறிவு, ஆற்றல் தமிழகத்தில் வேறு யாருக்கு உண்டு? அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எனவேதான் ஆந்திராவை விட, கேரளாவை விட, ஒரிசாவை விட, பீகாரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தில் இருக்கிற தமிழனுக்கு சூடு சொரணை இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் உதரத்தில் அந்த உணர்ச்சியை ஊட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புத தலைவர். அவர் வழியில் ஆருயிர் அண்ணன் தளபதி, அதே திசையில் எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பம்பரமாக பணியாற்றி இளைஞர்களிடம் அதே வேட்கையை உருவாக்கி வருகிறார். கலைஞரின் மகன் தளபதி, தளபதியின் மகன் அண்ணன் உதயநிதி, நான் பணிவோடு கேட்கிறேன், இது கொள்கை வாரிசாக நாட்டில் பயணப்பட்ட காரணத்தால் எதிரிகள் நடுநடுங்கி போகிறார்கள். நான் எல்லாவற்றையும் விட இன்னும் கேட்கிறேன், தளபதியை போல் தமிழ்நாட்டிற்கு உழைத்த தலைவர் யார்? 14 வயதில் இளைஞரணியை துவக்கி சிறு வயதில் மத்திய சிறைச்சாலையில் 1.5 ஆண்டு காலம் சிறை கொட்டடைக்கு ஆளாகி அடித்து உதைத்து நீ தானடா ஸ்டாலின் என்று அவர் முடியை கோதி பிடித்து போலீஸ் வேனில் தூக்கி எறிந்த போது அப்பா என்று கண்கலங்கிய நேரத்தில், நேற்று வரை கல்லூரி மாணவன் முதலமைச்சர் மகன், ஆனால் இன்றைக்கு காவல்துறை அவர் முடியை பிடித்து தூக்கி எறிந்த நேரத்தில், அப்பா என்று கலங்கிய நேரத்தில் கோபாலபுரத்தின் படிக்கட்டில் என்று கலைஞர் சொன்னாராம், கலங்கிய மகனை பார்த்து, அடி வாங்கிய மகனை பார்த்து, நீ ஒன்னும் சின்னசாமியும் சிவலிங்கம் செய்த தியாகத்தை விட பெரிய தியாகம் செய்யவில்லை, சென்று வா மகனே என்று தன் மகனை போலீஸ் ஒப்படைத்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அந்த தலைவருடைய பிள்ளை அண்ணன் தளபதி, அவருடைய பிள்ளை அண்ணன் உதயநிதி. நான் செய்திக்காக சொல்லுகிறேன், முரசொலியில் தலைவர் கலைஞர் எழுதுவார், உடன்பிறப்பே கடிதம். அந்த உடன்பிறப்பே கடிதம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு அற்புதமான வரலாற்றை சொல்லி தந்த கடிதம். உடன்பிறப்பே, இன்றைக்கு தளபதி எழுதுகிறார், உங்களில் ஒருவன். அந்த முரசொலியில் தலைவர் எழுதினார், மகனே ஸ்டாலின். உடன்பிறப்பே கடிதத்தின் தலைப்பு, மகனே ஸ்டாலின், நான் சிறையில் இருந்த பொழுது நீ எனக்கு மகனாக பிறந்தாய்,
நான் சிறையில் இருக்கும்போது உனது தாய் எனது மனைவி உன்னை சிறை கம்பிகளுக்கு இடையே காட்டினார். நான் சிறையிலிருந்து கையை வெளியே விட்டு உன் முகத்தை வருடி முத்தம் தந்தேன். இன்று உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான், நீ சிறையிலே இருக்கிறாய். நான் எப்படி சிறையில் இருந்து உன் முகத்தில் கை வைத்து முத்தம் தந்தேனோ, மகனே ஸ்டாலின், உனது மகனுக்கு எனது பேரனுக்கு நீயும் அப்படியே கன்னத்தை வருடி முத்தம் தாடா. நம் குடும்பமே தியாக குடும்பம் என்று எழுதிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்றால் எங்களை விட தியாகம் செய்த வாரிசு உள்ள குடும்பம் எது? எனவேதானே இந்த கட்சியில் உயிராக நிற்கிறோம். பதவி பவுசுக்காக இல்லாமல் லட்சியத்தோடு நிற்கிறோம். எனவே அப்பேற்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் இன்னைக்கு போராடுகிறார். தமிழகத்தில் 40 எம்பிகள் பாண்டிச்சேரி உள்பட, பாண்டிச்சேரி அண்டை மாநிலம், தமிழகத்தில் 39. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 39 தொகுதி. பாண்டிச்சேரியும் சேர்த்து நான் இன்றைக்கு அறிவித்து விட்டு போகிறேன். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடிதான் பிரதமர் என்று சொன்ன நேரத்தில், பல்வேறு மாநிலங்களில் பாஜக 1-2 இடங்களை பிடித்த நேரத்தில், டெல்லியிலும் காலூட்டி ஜெயிச்ச நேரத்தில், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நின்றத்தில் அனைத்திலும் சில இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக. ஆனால் தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக கூட்டணி தளபதி தலைமையில் வென்று காட்டியது. 100க்கு 100 மார்க் நம்முடைய முதலமைச்சர் வாங்கினார் என்று சொன்னால் அது சாதாரண வெற்றியா? எனவே டெல்லி சர்க்கார் நினைத்தது எம்பிகள் அதிகம் இருந்தால் தானே எதிர்ப்பு, எம்பிகளை குறைக்கலாம் என 31 இடம் மட்டும் தமிழகத்திற்கு என்று சொன்னது. உடனே தலைவர் சொன்னார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நடத்த வேண்டும். நாங்கள் மக்கள் கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தோம், குழந்தைகள் பெற்றுவதை நிறுத்தினோம், சட்டத்திற்கு கட்டுப்பட்டோம். குழந்தைகளை குறைவாக பெற்றதற்கு ஒன்றிய அரசு எங்களை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர இருக்கிற எம்பிகளை குறைக்க கூடாது. 40 தொகுதியும் மீண்டும் வேண்டும் என்று சொன்னார். அமித்ஷா சொன்னார், தமிழகத்தில் வந்தபோது சொன்னார், தமிழகத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது, ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசாவில் நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம். அப்போதுதான் தலைவர் சொன்னார், தமிழகம் எப்படி குறையாதோ அதே போல் வட இந்தியாவில் நீ ஏற்றக்கூடாது, அதே 534 எம்பிகளை வைத்துதான் தேர்தலை நடத்த வேண்டும். இதில் என்ன தவறு? ஆக குறுக்கு வழியில், கொல்லப்புற வழியில் ஆட்சிக்கு வர துடிக்கிற பாஜக, அதற்கு துணை போகிற அதிமுக, அதற்கு வக்காலத்து வாங்குகிற அண்ணாமலை, அதற்கு துணை போகிற தமிழிசை போன்றவர்கள். எனவே ஒட்டுமொத்த பாஜக கூட்டத்தை வேறறுக்க, துணை போகிற அடிமை கூட்டத்தை நாட்டை விட்டு விரட்டி அடிக்க, துரோகி கூட்டத்தை தோலுரிக்க, நாளைய தினம் தேர்தல் வந்தாலும் 234 தொகுதியும் திமுக கூட்டணி தமிழகத்தில் வென்றது என்று வெற்றி செய்தி கிடைப்பதற்கு பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம். அதற்கு இந்த கண்டன கூட்டம் பயன்படுத்தும். அதுதான் தளபதியின் எண்ணம், அதுதான் அண்ணன் உதயநிதியின் விருப்பம், அதுதான் மாசுவின் உத்தரவு, அதுதான் தளபதியின் ஆசை, அதுதான் அண்ணன் ஜோயலின் விருப்பம், அதுதான் அண்ணன் வீரமணி போன்றவருடைய ஆசை. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.